ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். நீட் தேர்வு தொடர்பா தளபதி கடுமையா டிஎம்கேவையும் ஸ்டாலின் அவர்களையும் விமர்சிச்சு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேத்து சட்டசபையில நீட் தேர்வை ரத்து செய்யற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது, மத்திய அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா நீட் விலக்கை பெற்றிருப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. சோ அது சம்பந்தமா தான் தளபதி இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதாவது எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே அப்படின்ற பாடல் தமிழக ஆட்சியாளருக்கு தான் கரெக்டா சூட் ஆகும். ஏன்னா போலியா வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏமாற்றுவது எந்த வகையில நியாயம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை டிஎம்கே பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமான ஒண்ணுதான் இந்த நீட் தேர்வு. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம், அதுக்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்க. இப்போ அந்த அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சோ இது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா? என்ன பொய்ய வேணா சொல்லி தமிழக மக்களை ஏமாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனி வரும் காலங்களில் ஈடேற போவதில்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. சோ டிஎம்கேக்கு ஒரு தரமான அடி. ஏன்னா நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்னு பிரச்சாரம் பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த அதிகாரம் மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்ப மத்த கட்சியுமே தெரிஞ்சே பொய் சொல்லிருக்கீங்கன்றது இது மூலமா நிரூபணம் ஆகுது. இதுக்கப்புறம் டிஎம்கே கொடுக்கிற வாக்குறுதிகளை யாருமே நம்ப மாட்டாங்க. ஈவன் ஏடிஎம்கே பொங்கல் தொகை கொடுக்கும் போது கூட வீட்டுக்கு 5000 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. பட் இப்ப நிதி இல்லைன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கொடுத்ததை கூட இவங்களால கொடுக்க முடியல. அண்ட் அதே மாதிரி கரண்ட் பில்லுக்கு எதிராக ஏடிஎம்கே ஆட்சியில போராடிட்டு இப்ப இவங்களே கரண்ட் பில்ல உயர்த்தினதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. சோ வரப்போற தேர்தல்ல இதெல்லாம் லிஸ்ட் எடுத்து அடிச்சாலே டிஎம்கே கதை முடிஞ்சிடும். ஏன்னா இது அத்தனையும் உண்மைன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் தெரியும். அண்ட் இதுக்கெல்லாம் கடுமையா பேசி தளபதி ஒரு வீடியோவையே ரிலீஸ் பண்ணலாம், இல்லனா பிரஸ் மீட்ல பேசலாம். பட் சோசியல் மீடியா பதிவோட நிறுத்திக்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. மேபி சோசியல் மீடியால பதிவு போடுறது எல்லா நியூஸ் சேனல்லையும் ட்ரெண்ட் ஆகுறதுனால இதுவே போதும்னு தளபதி நினைச்சிட்டாரான்னு தெரியல. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம அங்கேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.